மகாநதியில இன்னைக்கு சுவாரஸ்யமா என்ன நடந்து பார்க்கலாம். விஜய் வந்து வெண்ணிலா மாமாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. நீங்க எப்படியாவது வெண்ணிலாவை வந்து கூட்டிட்டு போயேன்னு சொல்லி மிரட்டுவாரு. அவரும் பயந்துருவாரு. நான் சொன்னா வெண்ணிலா கேட்பான்னு தெரியல, நான் ட்ரை பண்றேன்னு சொல்லுவாரு. வெண்ணிலாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து இனிமேல் இந்த பிரச்சனை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுவாரு. காவேரி வந்து அழுதுனே இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அழுவாங்க. உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் காவேரி சொல்லுவாங்க, நீ இதை ஃபீல் பண்ணாதம்மா, என்ன நடக்குதோ எல்லாம் விதிப்படி விட்டுரு, நீ அழாத, என் லைஃப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ராகினியோட அப்பா வீட்டை போய் அடிப்பார் அவரை. நீ எல்லா பிரச்சனையும் முன்னாடி தானே எனக்கு தெரியும், நீ தானே வெண்ணிலாவும் அவங்க மாமாவையும் தூண்டி விட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சா நான் அமைதியாக தான் இருக்கேன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, இனி காவேரிக்கு டார்ச்சர் கொடுக்காம எந்த வேலையும் பண்ணிடாத, இல்லைன்னா உன் பொண்ணோட கல்யாண விஷயத்தை நான் எல்லாருக்கிட்டையும் ஊர் ஃபுல்லாக மீடியா முன்னாடி நான் சொல்லுவேன், மீடியாவுக்கு மட்டும் உன் பொண்ணு கல்யாண விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல தீனி ரொம்ப வைரல் ஆகும், சொல்லட்டுமான்னு சொல்லி மிரட்டுவார். அப்போ அவர் வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பயங்கர மாதிரி பேசுவார். பொண்ணு வந்து காவேரி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் இனிமேல் காவேரி விஷயத்தில் தலையினா அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், எனக்கு என்ன உங்களுக்கு என் வீட்டு இருக்கிறதுக்கு உரிமையே இல்லை, எல்லாமே எங்கள் சித்திக்காக தான் பண்ணுறேன், என் சித்தி பையன் நல்லா இருக்கணும்னு தான் பண்ணுறேன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க, இன்னொரு வாட்டி வெண்ணிலா விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா உன் பொண்ணு என் வீட்டிலே இருக்க மாட்டான், வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மிரட்டுவார்.